ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 5வது மாதம் முதல் வாரத்திலே உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை நாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். வாக்கு தத்தத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். இந்த நாளிலே கூட எல்லாம் இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த முதல் வாரமாக இருக்கிறது. அந்த முதல் வாரத்தில் இந்த ஓய்வு நாளிலே கூட நம்ம தேவனை எல்லா கண்களையும் மூடி இருக்கிற இடத்துல அந்த தேவனை நோக்கி மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மளை வழி நடத்தி வந்த தேவன் அவர். இந்த மாதத்தில் விசேஷ விதமாக வாக்கு தத்தத்தை கர்த்தர் நம்ம கொடுத்து நம்மளை வழி நடத்தி வந்து கொண்டு இருக்கிறார். அந்த தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய துதிகளில் பிரியப்படுகிற தேவன் அவர். இந்த ஓய்வு நாளிலே நம்மளை எல்லாம் கர்த்தர் ஒரே நேரத்தில் கர்த்தர் நம்ம ஒன்றாய் சேர்க்கும்படி அந்த நேரத்தை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். நம்ம ஆராதிக்க தடை வந்தாலும் ஆனாலும் எந்த சூழ்நிலை தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே வீட்டில் இருந்தபடி நம்ம எல்லாம் ஒரு மனமாய் அந்த தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வருகிற தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலே எங்களை ஆண்டவரை சுத்திகரி ஆண்டவரே. இந்த ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரே அப்ப நாங்கள் சபையாராய் கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை மூலமாய் நாங்கள் ஆண்டவரே அப்ப எங்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் உண்டாக நீங்க உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, அப்பாவை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்பா. இந்த 4 மாதங்களை முடித்து 5வது மாதத்தில் ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும், எங்களை சுற்றிலும் பயம் எங்களை ஆண்டவரே ஆட்கொண்டு இருந்தாலும், இதை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் நிற்கும்படியாய் அப்பா உடைய சமூகத்தில் கிட்டி சேரும்படியாய் எங்களுக்கு கொடுத்திருக்க ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. இந்த ஆராதனை எந்த விதத்தில் தடைப்படாதபடிக்கு நீங்க உதவி செய்ய போறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓரி பாலஷதலரபதனவா இயேசுவே, நீ நல்லவர் 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 ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். மகிமைப்படுத்தி எல்லாம் சொல்லுவோம். தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே நன்றி. ஈசுப்பினால் கழுவ இன்றே சுத்தமாவோம். ஈசுப்பினால் கழுவ இன்றே சுத்தமாவோம். புரைகின்ற பனி போல மையா உத்தீரு வார்த்தைனா. புரைகின்ற பனி போல மையா உத்தீரு வார்த்தைனா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதே. தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதே. தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா. அப்பாவும் சமூகத்தில்
எங்களையா எப்போதும் திருப்பாதம் வந்திட ஏங்கி தவிக்கின்றோம். எப்போதும் திருப்பாதம் வந்திட ஏங்கி தவிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் இயேசுவுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடியோடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. சொல்லமா தெய்வீக கூடாரமே தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. அவன் தேவச்சனமே ஒரு சமூகம் மாத்திரம் தான் இன்னைக்கு நிரந்தரமானது. நம்மளை தேடி வந்து மீட்டெடுத்த தெய்வம் நம்மளை ஈசோப்பினால் சுத்திகரிக்கும்படியாய் அசுத்தமாயிருக்கிற உள்ளங்களை கர்த்தர் சுத்திகரிக்க போகிறான். இந்த ஓய்வு நாள்ல கடந்து வந்திருக்கிற நாம், இந்த புதிய மாதத்துக்கு அடியெடுத்து வைத்திருக்கிற நாம், இந்த நாள்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தோடு இந்த நாள்ல இந்த ஆராதனை முடிவுல நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஒரு சமூகத்துல எப்போது இருக்கத்தக்கதாய் திரு வார்த்தையாலே நாம் சுத்தமாகும்படியாய் ஓரி பலஷதலரப. ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே இந்த ஆராதனை மூலமா நீங்க தொடப்பட நீங்க உதவி செய்யுங்க. இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சின்னங்களையும் ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்ப போறதுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே கடந்த ஒரு பாடல் பகுதி ஆராதனை பகுதியும் செய்தி வெளி ஆசீர்வதித்து கொடுங்க. அப்பா ஒவ்வொரு பகுதியிலும் எல்லாரும் கலந்து கொண்டு ஆண்டவரே அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடும் போதே உணர்ந்து பாடி ஆண்டவரே ஆராதிக்கும் போது உள்ளத்தினால் ஆராதித்து வசனத்தை கேட்கும் போது ஆண்டவரே அப்போ செவிகளை திறந்து ஆண்டவர் இருதயத்தில் ஆண்டவரே அப்பா இருதயத்தில் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா பிற செல்லத்தக்கதாய் நீங்க அப்பா கேட்கறத உதவி செய்ய போறதுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே விதியா நேரமுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போது பாடல் வேலைக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 296வது பாடல் யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே என்ற பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. El Shaddai, El Shaddai, எல்லாம் வல்லவரே. El Shaddai, El Shaddai, எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா
தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எல்ரோஹி என்னை காண்பவரே எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே இதுவரை உதவி இதுவரை உதவி யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த யெகோவா தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்தும் உண்மையாக எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருந்தீங்க. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பாடல் புத்தகத்தில் 274வது பாடல், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் செய்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் இந்த நாளை எல்லாம் பாடி மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனீர் பரிசுத்தரே. உம் வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தே. உம் வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தே. இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என்று சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். காலம் இல்லாமல் எங்கி நின்றோம், ஆழத்தை படைத்தவர் தேடி வந்தேன். எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோம், ஆழத்தை படைத்தவர் தேடி வந்தேன். சிறையிருப்பை மாற்றி தந்தேன், சிறுமையின் ஜனங்களை உயர்த்தி வந்தேன். சிறையிருப்பை மாற்றி தந்தேன், சிறுமையின் ஜனங்களை உயர்த்தி வந்தேன். இனி நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே என்று சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம்,
உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம் யோர்தானில் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம் யோர்தானில் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே உம்மை சொல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். பயப்படாதே உம்மை சொல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்து இனி நீ மாத்திரமே நீ மாத்திரமே நீ மாத்திரமே என்ற சொந்தமாடி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீ மாத்திரமே நீ மாத்திரமே நீ மாத்திரமே என்ற சொந்தமாடி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையன்மை சொல்லும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையன்மை சொல்லும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர் துதிக்க செய்தீர் எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர் துதிக்க செய்தீர் எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீ மாத்திரமே நீ மாத்திரமே நீ மாத்திரமே என்று சொந்தமாடி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீ மாத்திரமே நீ மாத்திரமே நீ மாத்திரமே என்று சொந்தமாடி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அல்லேலூயா. நம்ம யாருடைய கண்களை மூடி கர்த்தரை நம்ம எல்லாம் மகிமைப்படுத்துவோம். அவர் இந்த நாளை நம்ம கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் மட்டும் வழி நடத்த தேவன் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அந்த தேவாதி தேவனை எல்லாம் அந்த நாளில் மகிமைப்படுத்துவோமா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினில் வாசம் பண்ணுகிற அந்த தேவாதி தேவன் எல்லாம் மகிமைப்படுத்துவோம். ஓ இயேசுவே, இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடத்தை நீ ஆண்டவரே அப்பா இந்த அபிஷேகத்தை நிரப்ப போகிறதுக்காய் நன்றி. எல்லாது உள்ளத்தின் ஆழத்தை தேவனை மகிமைப்படுத்துவோமா. அந்த கத்தாதி கத்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியா ஓ நமக்கு கர்த்தர் அந்த நாள் நம்மோடு இருந்து நமக்கு பெரிய அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் அது வேற எந்த சிந்தையை நமக்குள்ள வேண்டுவதில்லை. இந்த நாளில் தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா. அந்த தேவாதி தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவர் ஒருவரே அவர் ஒருவர் தான் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மளோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் செங்கடல் முன்பாக வந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அது வனாந்தரமான பாதையா இருந்தாலும் அதை கடக்கும்படியாய் கர்த்தர் நம்மோடு வருகிறார். இந்த நாளில் இஸ்ரவேல் சின்னங்கள் எப்படி ஆண்டவர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கனி சம்பந்தம் எப்படி ஆண்டவர் இந்த நாளில் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தாரோ அதே போல இன்றைக்கு உங்களை என்னை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவர் மாத்திரம் தானே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரம் தான் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துவோமா. அந்த உன்னதமானவரை எல்லாம் நோக்கி பார்ப்போமா. நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ இயேசுவே உமக்கு நன்றி உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே ஒரே பாலஷதலரபா இயேசுவே உம்மை துதிக்கிறோம் நன்றி. இந்த பூமியிலே நான் காணும் அன்பு நிலையே இல்லாதது.
இந்த பூமியிலே நான் காணும் அன்பு நிலையே இல்லாதது. உன் அன்பு மாறாதது, என்றென்று அழியாதது. உன் அன்பு மாறாதது, என்றென்று அழியாதது. அன்பு இயேசு ராஜா, இயேசு ராஜா தெய்வமே. அன்பு இயேசு ராஜா, இயேசு ராஜா ஜீவனே. மாறாத தேவா, உன் அன்பு பெரிதையா. மனதிருகம் தேவா, உன் அன்பு இனிதையா. என் தேவன் நீரே, என் ஜீவன் நீரே. என் தேவன் நீரே, என் ஜீவன் நீரே. அன்பு இயேசு ராஜா, சாருணி புருஷா. அன்பு இயேசு ராஜா, சாருணி புருஷா. மாறாத தேவா, உன் அன்பு பெரிதையா. மனதிருகம் தேவா, உன் அன்பு இனிதையா. எல்லாரும் தேவனை கூட, தேவனுடைய அன்பு மாறாததா இருக்கிறது. அவர் என்று நம்மோடு கூட அதே அன்போடு வேதம் சொன்னது போல அவர் நேற்று என்றும் என்று மாறாத தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை மகிமைப்படுத்தும். அவர் அன்பு நிரந்தரமானது. தேனிலும் சுவை, தேனிலும் உம் அன்பு சுவையானது. தேனிலும் தேனிலும் உம் அன்பு சுவையானது. என் அன்பு தெய்வம் நீரே, உம் அன்பிலே வாழ்கிறேன். என் அன்பு தெய்வம் நீரே, உம் அன்பிலே வாழ்கிறேன். அன்பு இயேசு ராஜா, இயேசு ராஜா தெய்வமே. அன்பு இயேசு ராஜா, இயேசு ராஜா ஜீவனே. மாறாத தேவா, உன் அன்பு பெரிதையா. மனதிருகம் தேவா, உன் அன்பு இனிதையா. என் தேவன் நீரே, என் ஜீவன் நீரே. என் தேவன் நீரே, என் ஜீவன் நீரே. அன்பு இயேசு ராஜா, சாருணி புருஷா. அன்பு இயேசு ராஜா, சாருணி புருஷா. சொல்லமா, அன்பு இயேசு ராஜா, சாருணி புருஷா. அன்பு இயேசு ராஜா, சாருணி ஜோஜா. தேனிலும் சுவை, தேனிலும் உம் அன்பு சுவையானது. சொல்லமா, தேனிலும் 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 உம் அன்பு சுவையானது. என் அன்பு தெய்வம் நீரே, உம் அன்பிலே வாழ்கிறேன். என் அன்பு தெய்வம் நீரே, உம் அன்பிலே வாழ்கிறேன். அன்பு இயேசு ராஜா, இயேசு ராஜா ஜீவனே. அன்பு இயேசு ராஜா, இயேசு ராஜா தேவனே. இந்த பூமியிலே நான் காணும் அன்பு நிலையே இல்லாதது. பூமியிலே நான் காணும் அன்பு நிலையே இல்லாதது. என் அன்பு தெய்வம் நீரே, உம் அன்பிலே வாழ்கிறேன். என் அன்பு தெய்வம் நீரே, உம் அன்பிலே வாழ்கிறேன். அன்பு இயேசு ராஜா, இயேசு ராஜா தேவனே.
இயேசு ராஜா ஜீவனே, அன்பு இயேசு ராஜா தெய்வமே, அன்பு இயேசு ராஜா ஜீவனே, மாறாத தேவா அன்பு பெரிதையா, மனதிருக்கும் தேவா அன்பு இனிதையா. தேவனை கூட மகிமை கொடுத்துவோமா? ஓ இயேசுவே, அவர் அன்பு மாறாததாக இருக்கிறது, அவர் தெளிக்காத ஒரு அமுதமாக இருக்கிறது. எல்லாம் இந்த நாளிலே உணர்ந்தவர்களாய் தேவனை ஆராதிப்போமா? ஓரி பலஷதலர பாய்சுவே, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். என் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கு. எல்லாம் சொல்லமா? தேவனை நோக்கி அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, சுவிசேஷ பாரம் ஒன்றே எந்தன் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 சொல்லமா? ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியானதே வனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியானதே வனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை ஆராதனை
ஆவியான தேவனுக்கே அன்பு ஈசுராட்சனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு ஈசுராட்சனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதயத்துடிப்பாக மாற்றும் உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதயத்துடிப்பாக மாற்றும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுது என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுது ஆராதனை 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 அன்பரே சுராட்சனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராட்சனுக்கே ஆவியான தேவனுக்கே எல்லாம் கரங்களை திட்டாமல் வைங்கப்படுத்துவோமா தேவாதி தேவன் இந்த நாளில் இருக்கிறோம் ஒருவருக்கு நம்ம ஆராதனை செய்யும்படியா அவர் ஒருவரை நம்ம தொழுது கொள்ளும்படியா ஒரு நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்தும்படியா ஒரு அன்பு மாறாதா இருந்தபடியா அந்த அன்பு தெளிக்காத ஒரு அமுதம் போல இருக்கிறபடியா அந்த அன்பு கடிமைகளா இருக்கும்படியா இதனால தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த தேவனுக்கு உண்மையா இருக்கும்படியா ஆண்டவரே இந்த உலக சிநேகம் எல்லாம் ஆண்டவரே மாயை ஆண்டவரே அன்பு மாத்திரம் தான் நிரந்தரமானது என்பதை நீ உணர்ந்தவர்களாக அவருடைய ஏக்க விருப்பம் எல்லாம் நம்முடைய இதய துடிப்பாக மாற வேண்டும் நம்ம ஜீவ நாளெல்லாம் நம் ஜெப வீரன் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் இந்த வேளையிலே கூட நம்முடைய உரு மாற்றிக் கொண்டு இருக்கிறார் எல்லாம் தேவனை மகிமை ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில ஒவ்வொருடைய இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை பிதாவை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையில பெரிய அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும் நீ நன்மையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே இன்னும் பெரிய அதிசயங்களை வாழ்க்கையில செய்ய போறதுக்காய் ஜெபிக்கிறோம் மீதியான நேரமுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் மீட்பர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். இந்த பாடல்களையும் ஆராதனைகளையும் உங்களை யாவருக்கும் ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இப்போது ஒரு சில அறிவுகள் நேராய் கடந்து செல்வோம். அடுத்த 2 வாரங்கள் கூட ஊரடங்கை அமல்படுத்தியிருக்கிறபடியால் அடுத்த வாரங்களும் நமக்கு வருகிற வாரங்களும் நமக்கு யூடியூப் மூலமாய் இந்த ஆராதனை நடைபெறும். நீங்கள் யாவரும் இதே போல நீங்கள் பார்த்து தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை கூட ஒரு சில காரண நிமித்தமாய் அது தாமதமாக 5:30 மணிக்கு அதை ஒளிபரப்பினோம். அதையும் நீங்கள் பார்த்து பயனெடுத்து விசுவாசிக்கிறோம். என்று சொன்னால் இரவில் மின்சார தடைகள் கொஞ்சம் இருந்ததுனாலும் அதனால் ஒரு சரியாய் நேரத்துக்கு போட முடியவில்லை. அதனால் இந்த நாளில் கூட ஒரு சில நேரங்களில் மாத்திரம் இப்படிப்பட்ட தடைகள் இருக்குது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆராதனை கூட நேரத்துக்கு போடும்படியாய் ஒவ்வொரு ஆராதனை நேரத்துக்கு அது கரெக்டாக அதை செயல் பண்ணி வீட்டில் ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனையும் கடினத்தோடு தான் எடுத்துக்கொண்டு இருக்கணும். அதுக்காக ஜெபிங்க. அந்த ஆராதனை வருவதுக்கு ஆண்டவரே ஊழியத்துக்காய் ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்காக ஜெபிக்கும் போது தடைகளை மாற்ற முடியும். ஸோ இதை நாங்களே ஜெபித்து நாங்களே பண்ணுவதோட நீங்கள் வீட்டில் இருக்கிற நீங்களும் இந்த ஊழியத்துக்காய் ஜெபிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் இந்த ஆராதனை 8 மணிக்கு சரியான நேரத்துக்கு நாங்கள்
ஒளிபரப்புகிறோம் என்று சொன்னால் நம்ம ஆராதனை நேரமும் 8 மணி தான். சபைகளில் எப்படி நம்ம 8 மணிக்கு தயாராக இருக்கிறோமோ அதே ஒரு உணர்வோடு நம்ம இந்த ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த நேரங்களே அநேகர் தாமதமாக இது பார்ப்பது அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க. சரியா 8 மணிக்கு நீங்க பார்க்கும்பொழுது உண்மையாகவே அது ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நாளில் கூட நீங்கள் வருகிற நாட்கள்ல இன்னும் இந்த ஊழியத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஜெபத்தினாலும் அநேகர் போன் மூலமாய் தெரிவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆராதனை நன்றாக இருக்கிறது என்று, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். அநேகர் கமெண்ட் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதமான காரியங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். அது ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முழுவதையும் நீங்கள் ஒரே உற்சாகத்தோடு வீட்டில் இருந்தாலும் உற்சாக உள்ளத்தோடு நீங்க தேவனை ஆராதிக்கும் போது நிச்சயமா இது ஆசீர்வாதமா இருக்கும். நாம் கூடுகிற இடத்தை நம்ம ஆலயமாய் மாற்ற முடியும். உள்ளங்கள் ஆண்டவருடைய மகிமையால் நிறையும் போது அந்த இடம் ஆலயமாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். எல்லா உற்சாகத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாளில் கூட தேவனை மகிமைப்படுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். யோபு 42 அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோபு புத்தகம் 42 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நமக்கு தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பது. 1ஆம் தேதி நம்ம வாக்குத்தத்த ஆராதனை இது குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். மறுபடியும் உங்களிடத்தில் இதை குறித்து பேசுவேன் என்று சொல்லியிருந்தேன். இந்த 1வது வாரம் இந்த 3ஆம் தேதியில இந்த ஓய்வு நாளில் கூட நாம் இந்த வசனத்தை இன்னும் அதிகமாய் தியானிக்க போகிறோம். அநேக நேரத்தில் ஆசீர்வாதங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நாம் அதிகமாய் நம்ம செய்திகளை கேட்டு வேதத்தில் படிக்கும் போது அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதம் உள்ள வசனமாய் கர்த்தர் கொடுத்து, மீதியான வசனங்களை கர்த்தர் கீழ்ப்படியாமல் போனால் எப்படிப்பட்ட சாபங்கள் ஒரு வாழ்க்கையில் வரும் என்பதை அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க படித்திருப்பீங்க விசுவாசிக்கிற. ஒருவேளை நான் படிக்கல அப்படின்னா இந்த செய்திக்கு பிறகாவது நீங்க அதை படிக்கும் போது நாம் அவரிடத்தில் சாபத்தை வாங்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தை கூட எப்படி ஆசீர்வாதம் அவர்களை பெற்றுக்கொள்வதை பற்றி இல்லை, அவரிடத்தில் சாபத்தை வாங்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை வாசித்துட்டு நம்ம காரியங்களை பார்த்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் இந்த இடத்துல உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது, நீ மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. ஒரு எச்சரிக்கை கத்த இந்த வசனத்து மூலமா நம்ம கொடுக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு எச்சரிக்கையான வாழ்க்கைங்க. ஒரு எச்சரிப்பு நமக்கு தேவை. இன்னைக்கு இனத்தான வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்னைக்கு சோதம் குமாரை தெரிந்து கொண்டு என்ன பண்றாங்க, லோத்து போயிடுறான். ஆனா ஆபிரகாம் பாருங்க ஆண்டோட சமூகத்துல காத்து இருக்கிறார். அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய கண்களுக்கு கவர்ச்சியா இருக்கிற காரியங்களை தெரிந்து கொள்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, கர்த்தருக்கு எது சித்தம் என்பது செய்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. லோத்தனி கண்களை சுத்தி பார்க்கும் போது பச்சை பசை நல்ல செழிப்பா இருக்கிறது சோதம் குமாரன் என்ன பண்ண தெரிந்து கொண்டு போய்விட்டான். ஆனா ஆபிரகாம் பாருங்க ஆண்டவர் சமூகத்துல காத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இன்றைக்கு கூட நாம் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதபடிக்கு அவர் சொல்லுகிற கட்டளைகளும் கற்பனையும் நம்ம கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். அதை மறக்க கூடாதபடி நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு எச்சரிக்கையோடு நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வாகனத்தில் நம்ம போறோம்னா எச்சரிக்கையா ஓட்டி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகளை எவ்வளவு பாதுகாப்பா நம்ம வளர்க்கிறோம். ஒரு சில காரியங்கள் நம்ம எல்லாம் எச்சரிக்கையோடு தான் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு எச்சரிப்புள்ள வாழ்க்கை. முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தேவனை மறவாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனை நம்ம மறக்க கூட நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அவருடைய கற்பனைகள் கீழ்ப்படிந்தாலே போதுங்க. அல்லேலூயா. அவர் கட்டளை கீழ்ப்படிந்தாலே போதும்.
என்ன சொன்ன மாதிரி தேவனால் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும், அதே நேரத்தில் சாபத்தையும் கொடுக்க முடியும். ஆதாம் ஏவாளை கர்த்தர் ஒரு சாயல உருவாக்கி இருந்தாலும் அவர்கள் எப்போது தேவனுடைய பிரியமில்லாத காரியங்களை செய்தார்களோ அப்பொழுதே கர்த்தர் பாருங்க அவங்களை ஏதேன் ஆண்டவர் விலைக்கு விட்டார். அல்லேலூயா. அவருடைய சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள். அந்த சாபம் இந்நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சாபத்தை சாபத்தை அவர் கொடுக்க முடியும்னு சொல்ல அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையோடு நாம் இன்னைக்கு வாழ வேண்டும். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சாபம் வரக்கூடாது என்று சொன்னால் நாம் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை செய்யணும். அதுல முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் வசனத்தில் சொல்லப்படிதான் நம்ம கர்த்தரை மறக்க கூடாது. அப்ப கர்த்தரை யாரும் சும்மா மறக்க முடியாது. இன்னைக்கு நம்ம தேவனை தெரிந்து கொண்டு இருக்கிறோம், அவரிடத்துல நம்ம அவரை நம்ம தொழுது கொண்டு இருக்கிறோம். ஆனா யாருமே நம்ம அவரை மறக்கணும் தோணுது. ஆனா ஒரு சில சூழ்நிலையில அவரை நம்ம மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. மறந்து விடுகிறது என்று சொன்னால் தேவனை விட்டு விலகி மற்ற தெய்வங்களை பின்பற்றுவதல்ல, தேவனோடு இருந்தே அவரை மறந்து கொண்டு இருக்கிறோம். சும்மா எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டா ஒரு வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா, கணவன் அவங்க பிள்ளைகளையும் மனைவியும் சரியா கேர் எடுக்காம ஆனா வீட்டுக்கு வருவார், சாப்பிடுவாரு, போவார் அப்படின்னா அப்போ அந்த மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் என்னதான் வீட்டுக்கு வந்தாலும் எங்களை அவர் என்ன பண்ணல, எந்த விதத்துலயும் அவர் எங்க பிள்ளைகளை என்ன பண்ணல, அவர் அக்கறையா விசாரிக்கிறார். அப்பயே தெரிஞ்சு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, இவர் பிள்ளைகளை மறந்துட்டாரு, மனைவியை மறந்துட்டாரு. ஆனா வீட்டுல தான் இருப்பாரு. அதே போலதான் இன்னைக்கு நம்ம சபையில தான் இருப்போம், இன்னைக்கு ஆண்டவர் தேடி கொண்டு இருப்போம், கிறிஸ்தவன் என்று பேர் இருக்கும், வேதம் வாசிப்போம், ஜெபிப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில தேவனை மறந்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு. அல்லேலூயா. அப்ப ஏன் இந்த மறதி வருகிறது, ஏன் தேவனை மறக்கிறோம் அப்படின்னா சில எச்சரிப்பு நமக்குள்ள இல்லை. அதுதான் எச்சரிப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏன்னா தேவனால் சகலத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த மாதத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆனாலும் நாம் அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆண்டவர் கையில இருந்து சாபத்தை வாங்காதபடி எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 12வது வசனத்திலிருந்து 14வது வசனத்தை வாசிப்போம். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும். ஆண்டவர் 11ஆம் வசனம் சொன்னது போல நாம் அவரை மறவாதபடிக்கும் அவரை மறவாமல் இருக்கணும், அவர் சொல்ல கட்டளைகளை கீழ்ப்படினோம், அதுக்கு எச்சரிக்கையாளர்னு சொல்றாரு. அது ஏன் நமக்கு இன்னைக்கு ஆண்டவரை மறக்கிறோம், ஏன் நம்ம தேவனை மறக்க முடியுது? ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆனா இருந்தாலும் தேவனை நாம் ஏன் மறந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் இந்த 12ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை சொல்ல பொழுது பாருங்க, நாம் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது. அல்லேலூயா. சில பேர் ஆண்டவர் எதனால மறப்பான, நமக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் வரும்போது தேவனை மறக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல மறக்க கூடாதுங்க. ஏன்னா இப்ப நான் எதை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் தேவன் நம்ம மேல் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை கொடுப்பார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் நம்ம ஆதாம் ஏவாளை பார்த்திருக்கிறோம், கேயாசியை பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஒரு சில காரியங்களை செய்யும் போது கர்த்தரை விட்டு விலகும் போது கர்த்தரை மறக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துக்கு பதிலாக நம் சாபங்களை பெற்றுக்கொள்ளலாம். நிறைய குடும்பங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை அறியாமலே தேவனுக்கு விரோதமாய் செய்து அந்த சாபங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அது உபாகமத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளை குடியிருக்கும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாங்க, நல்ல வீடை கட்டுன்றாரு. அதை புசித்து நல்ல திருப்தியாய் நீ இருக்கும் போது என்ன பண்ணு, உன் ஆடு மாடுகள் உன்னோட ஐஸ்வர்யங்கள் பெருகும் போது, அல்லேலூயா, உனக்கு வெள்ளி பொன் இப்படி எல்லாம் உண்டாகும் போது நீ என்ன பண்ணக்கூடாது, உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஆசீர்வாதம் ஆண்டவர் உண்மையாவே நம்மளை அழைக்கும் போது நமக்கு இருந்த நிலைமையும் தேவனை தெரிந்து கொண்ட பிறகு நமக்கு இருக்கிற நிலைமை நம்ம அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாளுக்கு நாள் கர்த்தர் நம்ம உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். இன்னைக்கு உயர்வு வர அநேகர் என்ன பண்றாங்கன்னா தேவனை பிடித்து கொண்டும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன ஆகிறாங்கன்னா வளர தேவனை மறந்து கொண்டு. அது இங்க நடக்குது. முதல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு கட்டளையாவே கொடுக்குறாரு பாருங்க, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கதான் கொண்டு வந்திருக்கிறார் எகிப்துல இருந்து. அல்லேலூயா. எகிப்துல அவங்க அடிமையா இருக்கும் போது ஆசீர்வாதம் என்பது அவங்களுக்கு அல்ல, ஒவ்வொரு நாளும் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் அவங்களை கொண்டு வந்து அவங்க வீட்டுகளை கட்டி அவங்களுக்கு பொண்ணு வெள்ளி இப்படிப்பட்ட சம்பாதி நான் கொடுக்க போறேன்னு அதை கொடுத்து நீங்க இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, என்னை மறக்க கூடாதுன்னு சொல்றது மாத்திரம் உங்க இருதயம் மேட்டி அடையாமலும், அது மாத்திரம் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும். அப்புறம் இனிவார வசனங்கள் இருக்கு 15 இந்த அதிகாரம் இந்த 20ஆம் வசனம் வரையும் படிச்சீங்க அப்படின்னா, நான் பாக்குற நேரம் இருந்தா இதை நம்ம படிக்கணும். இப்போ அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு அறிந்த ஒன்று தான். பாருங்க, இந்த தேவனை நீங்க மறக்க கூடாது என்று சொன்னால்
என்ன சொல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன அதே காட்டில் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் தான் சொல்ல போகிறோம். என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு நாம மேட்டிமை அடையக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு இன்னைக்கு ஒரு மனம் மேட்டிமை இருதயத்துல கடினம் இருக்கக்கூடாதுங்க. நம்ம எந்த நிலைமையிலிருந்து வந்தோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் வெளிப்படுத்த விஷயத்துல சொல்லும் போது, நீ ஆதியில கொண்டு அன்பை விட்டாண்டு உன் பேரில் குறை உண்டு. அல்லேலூயா. ஆதியப்ப திருச்சபை கூட பாருங்க, வளரும் போது அது ஆரம்பிக்கும் போது பயங்கரமா இருந்தது. அந்த அது எல்லாம் ஒரு மனமா இருந்தாரு. ஆனா அது வர பாருங்க, அந்த 5ஆம் அதிகாரத்துல அனிதா சபையார் என்ன பண்றாங்க, அந்த காணியாட்சி மேல அது மேல ஆசை வைத்து அதில் ஒரு பங்கை வஞ்சித்து வைக்கத்தக்க உள்ளங்கள் வந்தது. அப்போ ஆதியில இருந்த அந்த உற்சாகம் இல்லாமல் இழந்து போயிட்டாங்க. 6ஆம் அதிகாரம் வரும்போது இன்னொரு பிரச்சனை வருது, பந்தி விசாரிப்புல ஒரு பிரச்சனை வருகிறது. அப்போ நாளுக்கு நாள் வர சபையானது என்ன பிரிந்து கொண்டே இருக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் சிதறி போகிறார்கள். சிதறி போன சுவிசேஷம் சொன்னாலும் அங்க பாருங்க எல்லா சிஸ்டமே மாறிடுச்சு. அப்போ ஆதியில இருந்த அந்த அன்பு இழந்து போனாங்க. அப்ப இன்னைக்கு நாம கூட பாருங்க, நம்ம வளரும் போது அநேகர் பார்த்தா கஷ்டத்தோடு சபைக்கு வருவாங்க. ஆண்டவர் சமூகத்துல வந்து இந்த பிரச்சனைக்கு வருவாங்க. அந்த பிரச்சனை நீங்கின பிறகு ஆண்டவருக்கு அவங்களுக்கு உறவு ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ நல்லா இருப்ப கண்டிப்பான்றாரு. ஆனா நீ அது நல்லா இருக்கும் போது உன் அழைத்த தேவனை நீ மறக்க கூடாதுன்றாரு. எப்படி நம்ம மறக்கிறோம்? அதுதான் நான் வெளிப்பட சொல்ற ஆதியில் கொண்டது அன்பு. அதே அன்பு உனக்குள்ள இருக்குதான் நீ பார்க்கணும். ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் அழைக்கும் போது எப்படி அவன் ஆண்டவர் கீழ்ப்படிந்தான், அதே போலதான் அவன் செல்வ சீமானா இருக்கும் போது தேவனை கீழ்ப்படிந்து கொண்டு இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, அவன் ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அழைக்கிறாரு. இந்த வசனம் படிக்க முடியாது, தெரிந்ததுனால அப்படியே பேசிக்கொண்டு போகிறேன். 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அழைத்து தேசத்தை இனத்தை விட்டு வா, எல்லாத்தையும் விட்டு வா அப்படின்ற வந்துடுறான். ஏன்னா அப்போ ஆண்டவர் வந்து அவனை ஆசீர்வதிக்கிறான், மேலும் மேலும் ஆசீர்வதித்து கொண்டு வராரு. பாருங்க, அவன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட பிறகு கூட பாருங்க அவன் தேவனை கீழ்ப்படுத்தி கொண்டுதான் இருக்கான். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, தேவன் சகலத்தையும் அவன் ஆசீர்வாதம் வருகிறது. ஆதியாகமம் 24 1ஆம் வசனத்துல அந்த அதிகாரத்திலே பாருங்க, தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு ஈசாக்குக்கு என்னுடைய இனத்துல போய் எடுக்கணும், அந்நிய ஜானத்துல பெண் எடுக்கக்கூடாது. ஏன் அந்த பயம், எனக்கு கர்த்தர் மேல அந்த பயம் வைத்திருந்தான். அது அந்நிய ஜாதியார் பெண்ணை அவன் திருமணம் பண்ணக்கூடாது சொல்லி தன்னுடைய மகனா ஈசாக்குக்கு தன்னுடைய தேசத்துக்கு போய் தன்னுடைய இனத்தாரில் ஒருத்தர் தெரிந்து கொள்ளும்படியாய் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறான். அல்லேலூயா. பாருங்க, அவன் செல்வ சீமானா இருந்தாலும் அவன் தேவனுக்கு பயந்து இருக்கிறான். அவனுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு உயர்வு வரும்போது நமக்குள்ள மனம் மேட்டிமை வெளிப்படும். அல்லேலூயா. பாருங்க, நமக்குள்ள இந்த தாழ்மை இழந்து கொண்டு இருக்கிறோம். இதுல என்ன ஆகுதுன்னா, அந்த தாழ்மை இழக்காம நம்ம பெருமை நான் உயர்ந்துட்டேன்னு வரும்போது நம்ம அந்த 14ஆம் வசனம் சொல்லும் போது, உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். அப்ப இந்த மேட்டிமை வரும்போது தேவனை மறக்க ஆரம்பிக்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அதே போலதான் யோபு கூட 1ஆம் அதிகாரம் சொல்லும் போது கூட அவன் அந்த கிழக்கத்துக்கு அவனே பெரியவனா இருக்கிறான். அந்த இடத்துல அவன் தான் பெரிய செல்வ சீமானா இருக்கிறான். ஆனால் அப்படி இருந்து அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருக்கிறான். பாருங்க, இன்னைக்கு செல்வம் ஒரு பாவம் இல்லைங்க, ஆசீர்வாதம் ஒரு பாவம் இல்லை. அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு அவன் தேவனை மறப்பதுதான் இன்னைக்கு சாபமாய் மாறுகிறது. சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். சாலமோன் பாருங்க, ஆரம்பத்துல ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, உங்க ஜனத்தை வழிநடத்த ஆண்டவர்கிட்ட அந்த ஜனத்தை அவருடைய ஜனத்தை வழிநடத்த வேண்டும் என்று அவன் என்ன பண்றான், ஞானத்தை கேட்கிறான். அது உகந்த ஜெபமா இருந்தான். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதை பார்த்துட்டு. சரி, இப்படிப்பட்ட அவன் ஆண்டவரே சொல்றாரு, நீ உன்னுடைய எதிரியுடைய என்ன பண்ணல, உயிரை கேட்கல, அப்புறம் நீ வந்து என்ன பண்ணல, செல்வத்தை கேட்கல, நீ ஞானத்தை கேட்க சொல்லிட்டு நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தரணும். அவனுக்கு என்ன பண்ண, ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து அதையும் கொடுக்குறாரு. இனி இப்படி போற ஞானமான இல்லைன்ற ஆண்டவர் சொல்றான். ஆனா இப்படி இருந்தாலும் பாருங்க, அவனோட ராஜ்யம் வளர 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 பாருங்க அவன் தேவனை விட்டு பின் வாங்கி போகிறான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் 2 விஷயம் தரிசனமாகி அவனுக்கு என்ன பண்றாரு, இதை செய்யாதன்னு சொல்லி கூட அவன் செய்து ஆண்டவர் விட்டு விலகி போனது நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மனம் மேட்டிமை நமக்குள்ள வரக்கூடாதுங்க. நம்ம எந்த உயரத்துல வந்தாலும், ஒருவேளை இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுற சூழல் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுற சூழல் இருக்கிறோம். நீங்க இந்த டைம்ல நம்மளோட குணங்கள் எப்படி இருக்கு, எல்லாரும் நம்ம அனுசரிச்சு போகலாம், நம்ம எல்லாரும் மேல அன்பு வைத்திருக்கலாம். ஒருவேளை நமக்கு உயர்வு நாளைக்கு வரும்போது நீ உன்னுடைய குணத்தை மாத்திரப்பாரு, அங்கேயே தேவனை நீ மறக்க ஆரம்பிச்சுட்டு. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்துல நீ பாக்குற ஆபிரகாம் அவன் மரிக்கிறவருக்கு ஒரே மாதிரிதான் இருக்கிறான். தேவனை கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்வதை செய்து கொண்டே இருக்கிறான். அதான் இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ நல்ல இடத்துல இருப்ப, நீ நல்ல பொன் வெள்ளி எல்லாத்தையும் இருக்கும், ஆனா இருக்கும் போது நீ தேவனாகிய கர்த்தரை நீ மறக்காத, உனக்கு மனம் மேட்டிமை வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே 8ஆம் அதிகாரம் 17வது
வசனம் 18வது வசனத்தை வாசிப்போம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆண்டவர் இடத்துல கூட என்ன நம்ம பார்த்தபடி நமக்கு வர பொருள் பொக்கிஷத்தினால் நம்ம என்ன பண்ணோம், மனம் மேட்டிமை அடையாமல் இருக்கும். அதே போல என்னுடைய சாமர்த்தியம் என்ன, நான் தான் இதற்கு காரணம் என்று நீ சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், என்னோட உழைப்புன்னு நினைக்கிறோம். கரெக்ட் தான். நீ தான் காலையில எழுந்து போய் என்ன பண்ண வேலைக்கு போற. நிறைய குடும்பங்கள்ல அநேக வருடங்கள் நீங்க கஷ்டப்பட்டு உழைத்து தான் சில பணங்களை சேர்த்து வைத்து ஒரு சில காரியங்கள் வாங்கி இருக்கலாம். கரெக்ட் தான், தப்பு சொல்லலாம். ஆனாலும் அது எல்லாம் உன்னுடைய சாமர்த்தியம் என்று நீ நினைப்பது கூட தப்பு தான். அல்லேலூயா. இங்க அதான் சொல்லுகிறது, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு என்ன பண்ணுது, சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தை சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இங்கே ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. நாம் அப்படி கூட சொல்லக்கூடாதுங்க, இது என்னுடைய சாமர்த்தியம். ஒருவேளை நீங்க யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க அதை மாற்றிக்கொள்ளுங்க. இது கூட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு வர உயர்வினால் நம்ம இருதயம் மேட்டிமை அடையக்கூடாது. நாம் சம்பாதித்து எவ்வளோ உயர்வுக்கு போனாலும், ஒருவேளை நீ சம்பாதித்து அநேக காரியங்களை சேர்த்து வைத்திருந்தா கூட நீ இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, நான் தான் கஷ்டப்பட்டேன். அதே சொன்ன மாதிரி நீங்க தான் ஓடிருப்பீங்க. ஆனாலும் அது உன் வாயிலிருந்து வராதபடி எச்சரிக்கையா இருக்கணும். என்னைக்குமே இது என்னுடைய சாமர்த்தியம் நான் தான் என்று சொல்லாதீங்க. எப்பவுமே அந்த குணத்தை வைத்துக் கொள்ளாதீங்க. உங்க என் கணவன் கஷ்டப்பட்டு தான் இந்த குடும்பத்தை நடத்துறான்னு சொல்லாதீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் 18வது வசனத்துல சொல்லும் போது சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன பண்ண நினைப்பாயாக. அல்லேலூயா. ஒரு உயர்வு வரும்போது உன்னுடைய உயர்வு எல்லாத்துக்கும் தேவனை நினைக்கணுங்க. நினைக்கும் போது அவரே உன் பிதாக்களுக்கு ஆணைத்து கொடுத்து தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் தான் முக்கியமான பகுதி நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிந்து கொண்டால் நம்ம இனி அந்த வார்த்தையில சொல்ல மாட்டோம். பாருங்க, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க இப்ப சொன்ன பேர், நான் தான் தினமும் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், என் வீட்டுக்காரர் தான் சம்பாதிச்சாரு, இது என்னோட கஷ்டம். அந்த ஓரத்துக்கான அந்த பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 அப்ப அந்த பலன் யாருக்கிட்டதுங்க வந்தது? அந்த பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோபுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தது, பிசாசு சாட்சி கொடுக்குறான் பாருங்க. யோபு நீர் ஆசீர்வதிச்சிருக்க, ஆண்டவர் தான் ஆசீர்வாதம், பிசாசு சாட்சி கொடுக்குறான் பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியெடுக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பிசாசு ஒரு சாட்சி சொல்றான் பாருங்க. 9ஆம் வசனத்துல சொல்றான், விருதாவா அவன் தேடுறான், அவன் காரணம் இல்லாம அவன் தேடுறான்னு ஒரு வார்த்தை அவன் சொல்லிட்டு சொல்றான், ஆண்டவரே நீர் தான் அவனையும் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையெடுக்கவில்லையா? அவனுக்கு சொல்றான், பிசாசு சாட்சி கொடுக்குறான் பாருங்க, நீர் தான் பாதுகாக்கிறீர், அது மாத்திரம் இல்ல அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். பாருங்க, அவன் தான் தினமும் போய் வயல்வெளியில் இறங்கி என்ன பண்ணிருக்கலாம், விவசாயம் பண்ணிருக்கலாம், அப்படியே ஒவ்வொன்றா சேர்த்து இன்னைக்கு பெரிய செல்வ சீமான மாறி இருக்கலாம். ஆனால் அவன் கைகளில் கிரியை நீ ஆசீர்வதி. ஆனா 30, 60, 100 கர்த்தர் பலன் அளிக்கிறவர்கள். ஈசாக்கு என்ன பண்றான், விதையை விதைக்கிறான், ஆனா கர்த்தர் அவன் ஆசீர்வாதத்தினால அவன் 100 மடங்கு அறுக்க முடிந்தது. நீங்க நம்ம சொல்லலாம், நான் தான் என்னுடைய படிப்பு தான், நான் கஷ்டப்பட்டு படித்து இந்த உத்தியோகத்தில் இருக்க நீ சொல்லலாம், இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு சொல்லலாம். நீங்க ஒரு கர்த்தருக்கு தசமா கொடுத்தோம் யோசி, நான் ஏன் சம்பாதிக்கிறது ஏன் நான் கொடுக்கணும், கர்த்தருக்கு நான் இதை செய்யணும் யோசிக்கிறேன். நீ சம்பாதிப்பதற்கும் அதுக்கான பலனை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஏன்னா ஆண்டவர் இங்க பாருங்க, பிசாசு சொல்றான், அவன் கைகளின் கிரியை என்ன பண்ற, அவர் ஆசீர்வாதம் இல்லாம நமக்கு ஆசீர்வாதம் கிடையாதுங்க. நீ வாங்கி கொண்டு வருகிற அந்த சம்பளம் அவர் ஆசீர்வதித்தாதாங்க அது உனக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா அது வீணான காரியங்களுக்கு செலவழிந்து விடும், தேவையில்லாத காரியத்துக்கு. அப்போ உன்னுடைய ஆசீர்வாதம், யோக ஆசீர்வாதத்துக்கு போல அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. எல்லாத்துக்கும் காரணம் யாருங்க? அதே 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிறான், நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்தில் வந்தேன், நிர்வாணியா அவருக்கு திரும்புவேன்,
கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் மனைவி கிட்ட அவன் சொல்றான், இன்னொரு வார்த்தை கூட சொல்றான் பாருங்க. அவன் 2ஆம் அதிகாரத்துல கத்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் என்ன பண்ணுமா, அவருடைய தீமையை பெற என்ன பண்ணுமா பாருங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது. கீழே கீழே அந்த பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இப்படிப்பட்ட வார்த்தை எப்படிங்க யோபு சொன்னான்? ஏன்னா யோபு தன் வாயினால் ஒரு நாள் என்னுடைய சாமர்த்தியம் அவன் சொல்லலை. அல்லேலூயா. அது அவன் மனைவி கிட்ட கூட நான் சம்பாதிச்ச அவன் மனைவி பாருங்க, அவன் மனைவியும் சொல்றான் நீ ஜீவனை விட்டுன்னு சொல்றான். ஆனா அப்புறம் அப்போ கூட தேவனை தூஷிக்கல. அவன் உணர்ந்தான் தேவன் கொடுத்தார் அப்படின்றான். அல்ல தேவன் இவ்வளவு நன்மை இவர் தான் கொடுத்தார், இப்ப தீமை கொடுக்குற அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றான் பாருங்க. அப்போ அவன் வாயில சொல்லலை என்னுடைய சாமத்தினால் சம்பாதிச்சு அவன் சொல்லவே இல்லை பாருங்க. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். அதனாலதான் கத்தர் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கொஞ்சம் சம்பாதித்தப்பறம் நாம் பெருமை எடுத்து கொண்டு இருக்கிறோம், தேவனை மறந்து கொண்டு இருக்கிறோம். இவன் ஆபிரகாம், யோபு எல்லாமே மிகவும் உயர்ந்தவர்கள். இன்னைக்கு எப்படி உலகத்துல பணக்கார இவங்க தான் சொல்ற மாதிரி அந்த ஊர்ல இவங்க தான் உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க. சகல செல்வங்களும் உடையவர்களாக, அநேக வேலைக்காரர்கள், ஆடு மாடல் உடையவர்களா இருந்தாலும் பாருங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய காலத்தில் செய்வது எவ்வளவு உத்தமா இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் தாங்க நோவா கூட பாருங்க உத்தமத்துல இருக்கிறான். அதுதான் இன்னைக்கு பணி. இந்த கத்தரை விட்டு என்னைக்கும் நம்ம பின்வாங்கி போகக்கூடாதுங்க. கத்தரை மறக்க கூடாது. அப்ப ஏன் மறக்கணும்? இப்படிப்பட்ட வார்த்தைகள் உன்னை மறக்க வைக்கும் தேவனை. நீ தேவனை விட்டு வெளியே போகணும்னு அவசியம் இல்லை. நீ சபைக்கு வர மாதிரி தான் இருப்ப. நீ தேவனை தேடிக்கொண்டு இருக்க, ஆனா நீ தேவனை மறந்து கொண்டே இருக்க. ஏன்னா உனக்குள்ள இருதய மேட்டிமை உண்டானாலே அதுதான். அப்ப இதெல்லாம் கடைசியில் என்னவா மாறும் என்று பாத்தீங்கன்னா, உபாகம் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். உபாகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். ஆண்டவர் இங்க சொல்றாரு, இதெல்லாம் நாங்க செய்துட்டு வந்தோம் அப்படின்னா உன் தேவனாகிய கர்த்தரை மறந்து வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால். அப்ப தேவனை மறக்க நம்ம மற்ற தெய்வத்து மேல நம்ம எண்ணங்கள் வரும். இங்க இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்லும். அதே போல இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். இவ்வளவு நாள் ஆசீர்வதிங்க சொன்ன ஆண்டவர் பாருங்க இந்த சாமத்துல ஆண்டவர் தருகிறார், பலனை தருகிறார். ஆனா இனி அது நீ தேவனை மறந்துட்ட அப்படின்னா இங்க சொல்றபடி நிச்சயமாய் நீ அழிந்து பாருங்க. இன்று நான் உங்களுக்கு சாட்சியா அறிவிக்கிறேன், அழிந்து போய் சாட்சியா அறிவிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை இங்க கீழ்ப்படியாமல் போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பா அளித்த சாதிகளை போல நீங்கள் அழிவீர்கள். பாருங்க, ஆண்டவரை மறந்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே நம் மனம் மேட்டி மடைந்து அவரையே நாம் மறந்தோம் என்று சொன்னால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்காங்க. அந்த ஆபிரகாம் வாழ்க்கையை நமக்கு பெரிய ஒரு சவால் தான். நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ளலாம். என்ன எடுத்துக்கொள்ளலாம்னா, ஆபிரகாம் எல்லா சூழ்நிலை தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய குமாரனை பலியிடும்படியே கர்த்தர் என்ன பண்றாரு, அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு குறை என்ன தெரியுமா இருந்தது, பிள்ளை இல்லாததான். அந்த பிள்ளையை 100 வயது அவன் பெற்றெடுக்கிறான். அந்த பிள்ளையை கர்த்தர் கேட்கும் போது கூட ஆண்டவர் அவன் கீழ்ப்படியாம போலங்க. பாருங்க, கீழ்ப்படியாம அந்த பிள்ளையை பலியிடும்படியா கொண்டு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் உயர்ந்தவனா இருக்கிறான், சகல செல்வம் உடையவனா இருக்கிறான். அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தேவனுக்கு அவன் கீழ்ப்படுகிறான். அதனால தாங்க கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு அந்த சந்ததியில தேவன் பிறக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம கூட அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்க தயாரா இருக்கிறான். நாம என்ன பண்றோம், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த தேவனை பகைத்து கொண்டு இருக்கிறோம். உங்க ஆசீர்வாதம் பெருக தேவனை தேடுவதை மறந்து விடுகிறோம். இன்னைக்கு தேவனை கீழ்ப்படியாமல் போகிறோம். மனம் மேட்டிமை நமக்குள்ள வருது. நம்முடைய செல்வங்கள் பெருகும் போது அவரை மறந்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய சாமர்த்தியம் இது இந்த கைபலம் தான் எனக்கு உயர்வுக்குது நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்படி நம்ம சொன்னோம் என்று சொன்னால் அதனாலே நமக்கு ஒரு அழிவு இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் இன்னைக்கு என்ன பாருங்க, தேவன் நமக்கு சாபத்தையும் கொடுக்க முடியும். இந்த சாபத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது நம்ம என்ன செய்வது என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது யோபு வாழ்க்கையிலும் ஆபிரகாம் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம்
ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு காரணம் அவள் எந்த நிலைமைக்கு உயர்ந்தாலும் தேவனை மறக்காம இருந்தாங்க. ஒரு நாள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் அவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆதாம் 24:1 கூட கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் தான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய நாமம் தாங்க மகிமைப்படுது. இங்கே கூட பாருங்க, நம்ம என்னதான் சம்பாதித்தோம் அந்த சம்பாதிக்கான பலனை கர்த்தர் கொடுத்தபடி ஒரு நாளும் என்னுடைய பலன் என்று நீ சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் 20ஆம் வசனத்தை படிக்கும் போது கூட நீ உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அளித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதாங்க ஒரு குடும்பத்தை அழித்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம தேவனை தேடிக்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஆசீர்வாதத்துக்கு கூட தேவனிடத்திலிருந்து சாபத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாமளே என்ன பண்றோம், சாலமோனை போல இன்னைக்கு மனம் மாறிக்கொண்டு தேவனை மறந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கை நாமளே அழித்து கொண்டு இருக்கிறோம். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, நீ நிறைய எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஒரு வாயின் வார்த்தைகள் எச்சரிக்கையா இருக்கணும். அநேக தேவையில்லாத காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். மனம் மேட்டிமையோடு பெருமையோடு அவள் உயர்வை சொல்லி சொல்லி எல்லா இடத்துல தேவன் தாங்க மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம உயர்த்தாதபடிக்கு எப்போதும் அவருடைய பலன் தான் நம்மளுக்கு, அவருடைய அந்த நம் செல்வத்தை கூட அவர் தான் என்று அவரை மகிமைப்படுத்தும் போதுதான் உண்மையா நமக்கு ஆசீர்வாதம். நீங்க யாராவது ஒருவேளை இந்த 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 வார்த்தை கேட்டு நீங்க உணர்ந்திருந்தீங்களா, உணர்ந்து மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு நிச்சயமாய் கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்ப நம்ம சாபத்தை பெற்றுவதற்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. நம்முடைய உயர்வை வைத்து நம்ம மேட்டிமை அடைவது நிமித்தமாய் கர்த்தர் நம்மளை சபித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை மறக்க வைக்கிற காரியம் இதெல்லாம் தேவனை மறக்க வைக்கிற காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. 2வது காரணம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்ன தெரியுமா, முறுமுறுப்பு இருக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாருங்க எகிப்து தேசத்துல இருந்து அழைத்து வராங்க. இந்த முறுமுறுப்பு என்றால் என்ன நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணுமே இல்லாத இடத்துல முறுமுறுப்பு வராதுங்க, நிறைய இருக்கு, அங்கதான் முறுமுறுப்பு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பாருங்க, இது குறித்து விவரமா நம்ம பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பாருங்க எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கிறாங்க. ஒரு ஆசீர்வாதமா இல்லை, அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்தை குறித்து நம்ம அனுபவப்படலன்னா கூட அதை பற்றி உணர்ந்து நம்ம தெரிந்து வைத்திருக்கோம். நிறைய இடத்துல நமக்கு அந்த அடிமைத்தனத்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். யோசேப்பு அடிமையா இருக்கும்போது எவ்வளோ அவன் கஷ்டப்பட்டான், எவ்வளோ அவன் ஒரு வேலைக்கு அடிமை என்றால் வேலைக்காரன் கிடையாது. வேலைக்காரன் நீங்க சம்பளத்துக்கு வேலை செய்யற. அடிமை என்றால் அவன் அந்த அடிமையை அவன் என்ன பண்ணலாம், அவன் இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்யலாம். இப்படி அடிமைத்தனத்துல இஸ்ரவேலர்களை கத்திருப்பாங்க. அந்த எகிப்து தேசத்துல கானான் தேசத்தை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று என்ன பண்றாரு, நல்லா கொண்டு வருகிறார். இப்ப விடுதலையா இருக்கிறான். தினமும் காலையில எழுந்து போய் அவன் கஷ்டப்படுறான், இன்னைக்கு காலையில இருந்து நிம்மதியா இருக்கிறான். அல்லேலூயா. கூடாரங்கள்ல வெளியே வரான் மண்ணா இருக்குது, திரும்ப போய் சாப்பிட்றான், திரும்ப வெளியே வரான் மண்ணா இருக்கு சாப்பிட்றான். இப்ப இப்படி இவ்வளோ 400 வருஷம் தன்னுடைய சந்ததியார்கள் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் அப்படி கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு கஷ்டமே இல்லாம வனாந்தத்தில் இருக்கும் பொழுது பாருங்க அங்க பாருங்க ஒரு முறுமுறுப்பு வருது பாருங்க. அல்லேலூயா. பாருங்க ஜனங்கள் அந்த மன்னாவை பார்த்து முறுமுறுக்கிறாங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும் என்று சொல்றாங்க. எகிப்துல அவங்க சாப்பிட்ட எல்லா உணவுகளையும் சிந்தித்து பாக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படி என்ன பண்றாங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க, அந்த தேவனிடத்தை முறுமுறுக்கிறாங்க. அந்த முறுமுறுப்பு என்ன தெரியுமா, நீ கிறிஸ்தவத்துல வந்து கூட நம்ம மற்றவங்களை பார்த்து முறுமுறுத்து கொண்டு இருப்போம். நீங்க அப்படிப்பட்ட குணம் நமக்குள்ள இருக்கு. ஐயோ நம்ம கிறிஸ்தவனா இருக்கும், அவன் இந்துவா இருக்கிறான், அவனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அவன் முஸ்லீமா இருக்கு, அவனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். நாம் முன்பு ஒருவேளை வேற எங்க நம்ம கிறிஸ்துவுக்கு வருவதற்கு முன்பாக நம்ம இருக்கின்ற மதத்தை திரும்பி பார்த்து அங்க இருக்கும் போது நலமா இருந்திருக்கும் யோசித்து கொண்டு இருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதாங்க இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜன வாழ்க்கையில முறுமுறுப்பு அதிகமா இருக்கு. ஒரு இடத்துல படிக்கும் போது பாருங்க, இறைச்சிக்கு அவன் முறுமுறுக்கிறாங்க. அந்த இறைச்சி ஆண்டவர் கொடுக்குறான், ஆனா இறைச்சி அவங்க தின்று முடிப்பதுக்குள்ளாக அவங்களுக்கு ஜீவன் போயிடுது. அல்லேலூயா. அவன் ஜீவனை கர்த்தர் எடுத்து விடுகிறார். காரணம் என்ன, அந்த முறுமுறுப்பை கர்த்தர் வெறுக்கிறவராக இருக்கிறார். இந்த முறுமுறுப்பு என்ன பண்ணணும்னா உனக்கு ஆசீர்வாதத்துக்கு பல சாபத்தை தான் கொடுக்கும். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களே எடுத்துக்கொள்ளலாம். வேற எங்க வேதத்துல நம்ம பெரிய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையை பாருங்க, என்ன சொன்னது போல அடிமை என்பது மகா கொடுமையான அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள். எல்லா ராஜா என்ன பண்ண கொடுமையா அவளை வேலை வாங்கி கொண்டு இருந்தான். அவளோட சந்ததியார் முழுவதும் 400 வருஷமா அவங்க என்ன பண்றாங்கன்னா அடிமையாவே இருக்கிறாங்க. அவங்க எந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு இல்லை, அவங்க ஆசீர்வாதத்தையும் அவங்க பார்க்கல. அப்படி இருக்கிற
அந்த இஸ்ரவேலரை கர்த்தர் பாருங்க ஒரு ஆசீர்வாதத்துக்குள் அழைத்து கொண்டு வரும்போது பாருங்க அதை ஏற்றுக்கொள்ள மனசுல முறுமுறுத்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். ஆனா இதை கொடுத்து இன்னும் முறுமுறுத்து கொண்டுதான் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இது இல்லை அது இல்லை, இன்னமும் நான் அங்க இப்படி இருக்கேன், அவங்க வீட்டுல இப்படி இருக்கு, என் வீட்டுல இது இல்லைன்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டு இருக்கப்ப கர்த்தர் உனக்கு கொடுத்ததை கொடுத்து சந்தோஷப்படாமல் பாருங்க வனாந்திர மண்ணா வருதுங்க, வானத்திலிருந்து மண்ணா பொழிகிறது. ஆனா அங்க எகிப்துல இருக்கும் போது அவங்க அடிமைத்தனத்துல கஷ்டப்பட்டு என்ன பண்ணோம், வேதனையோடு அவங்க கொடுக்குற உணவை சாப்பிட்டு கொடுத்தாங்க. இந்த இடத்துல மண்ணா, ஆனா அதை குறித்து அவங்க சந்தோஷப்படாமல் இச்சை உள்ள மாறி நம்ம முறுமுறுக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த முறுமுறுப்பு என்ன தர மாறிச்சு, நம்ம நினைக்கிறது எல்லாம் என்ன பெரிய தப்பா நினைக்கிறோம். இது அவங்க வாழ்க்கையை மாற்றி விட்டது. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை அன்னைக்கு இந்த முறுமுறுப்பு மாற்றி விட்டது. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். என்னாகும் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 26 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். ஆண்டவர் மோசேயும் ஆரோனை நோக்கி என்ன சொல்றாருன்னா, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பாங்க. முறுமுறுப்பை கர்த்தர் பொறுக்க மாட்டாங்க. இவங்க எதை குறித்து முறுமுறுத்தாங்க? ஏற்கனவே இதை பற்றி நம்ம அதிகமாக படுத்திருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் இது கொடுத்து பார்ப்போம். ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி கர்த்தர் 12 பேர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொருத்தரை கர்த்தர் அனுப்புகிறார். பாருங்க, அனுப்பும் போது ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா மோசே ஆரோன் அவங்களை அனுப்புகிறார்கள். போய் திரும்பி வந்த 10 பேருமே என்ன 12 பேர்ல 10 பேர் என்ன பண்ணாங்க, துர்செய்திகளை பரவ. துர்செய்தினா அங்க இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, நம்மள அதை சுதந்திரித்து கொள்ள முடியாது, அதை நம்ம இது பண்ண முடியாது சொல்லி என்ன பண்ணாங்க, 10 பேர் துர்செய்தியை பரப்புறாங்க. ஆனா இந்த யோசுவாவும் காலேபு மாத்திரம் தான் பாருங்க, நாம் நிச்சயமா அதை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு சொல்லுகிறார்கள். ஆனா அந்த என்னாகும் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்போது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அந்த முழுது அழுது கொண்டு இருந்தார்கள். அல்லேலூயா. அது மாத்திரம் 2ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதம் என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறது மாத்திரம் இல்லைங்க. தொடர்ந்து இந்த அதிகாரத்தை படிச்சீங்க அப்படின்னா நேரம் இல்லாத படிக்க முடியும். ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம பார்ப்போம். நீங்க வீட்டுல இருக்கிற நேரத்துல இதை நீங்க படித்து பாருங்க. இது மாத்திரம் இல்லை, இவங்க என்ன டிசைட் பண்றாங்க, முறுமுறுத்துட்டு நாங்க திரும்பி எகிப்துக்கே நாங்க போகலாம், அவங்க கானான் தேசம் நம்ம போக முடியாது. ஏன்னா அந்த 10 பேர் என்ன சொல்லிட்டாங்க, அது அங்க ராட்சசர் இருக்கிறாங்க, நம்மளால அது அங்க பிரவேசிக்க முடியாது, நம்ம அது அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டிக்கிளி போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி துர்செய்தியை பரப்பும் போது இவங்க எல்லாம் மோசேக்கு ஆரோனுக்கு முறுமுறுக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த முறுமுறுப்பு என்ன ஆச்சுன்னா திரும்பி எகிப்துக்கே போலான்னு டிசைட் பண்றாங்க. அது ஒரு கொடுமையான விஷயம். பாருங்க, 5ஆம் வசனம் படிக்கும் போது, அப்போது மோசே ஆரோன் இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக என்ன பண்ணா, முகம் குப்புற விழுந்தார்கள் சொல்லப்படுது. பாருங்க, என்னன்னா மோசே ஆரோனும் காலில் விழுந்துட்டாங்களாங்க. அல்லேலூயா. முகம் குப்புற விழுந்துட்டாங்களா எல்லாம் முன்னாடி. ஏன்னா இவங்க எல்லாம் புறப்பட்டாங்க. பாருங்க, இந்த முறுமுறுப்பு பாருங்க தேவனை விட்டே பிரிக்கிறதா இருக்கிறது. நீங்க நிறைய பேர் சும்மாவே முறுமுறுத்துனே இருப்போம். எப்போ இது கேட்டாலும் எனக்கு இது இல்லை அது இல்லை இது இல்லை. ஆனா உனக்கு ஆண்டவர் கொடுத்ததை வந்து நீ ஒரு நாளும் சந்தோஷப்படுறதே கிடையாது. போதும் என்ற மனதை இன்னைக்கு யாருக்குமே இருக்கிறது இல்லை. இன்னைக்கு புலம்பிக்கொண்டே இருப்போம். இன்னைக்கு ஒரு புலம்புல எதை குறித்தாவது புலம்பிங்க, அதுதாங்க முறுமுறுப்பு. நீ முறுமுறுப்பு என்னதுன்னா நம்ம தேவனத்தை விட்டு விலக வைக்கிறதா இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க முறுமுறுக்கிறாங்க. யோசுவா காலேப் கூட என்ன பண்றாங்கன்னா, அந்த 8ஆம் வசனத்துல சொல்லும் போது கூட, கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலந்தன விடுகிற அந்த தேசத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அல்லேலூயா. இப்படி சொல்றாங்க. உடனே பாருங்க இடத்துல 10ஆம் வசனத்துல ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, அப்பொழுது அவர்கள் மேல் கல் எறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னாங்க. அப்ப இவ்வளவு மோசமாய் முறுமுறுக்கிறாங்க. யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க நிச்சயமா அந்த தேசத்தை தருவாருன்ட்டு. மோசே ஆரோனும் சபையார் முன்பாக முகங்குப்புற விழுறாங்க. அப்ப கூட பாருங்க அவர்கள் என்ன பண்றாங்க, புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த முறுமுறுப்பு என்ன தருவாங்க பண்ணோம், யார் என்ன சொன்னாலும் கேட்காது. அல்ல எப்போ பார்த்தாலும் எதையாவது குறித்து யோசித்து கொண்டு முறுமுறுத்து கொண்டு எதை குறித்தாவது இவனை நல்ல சாப்பாடு இல்லை அது இல்லை இதில் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் இந்த முறுமுறுப்பு பாருங்க எங்கே போய் முடியுது தெரியுமா? அதுதான் என்ன 14ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம்.
26-27 கர்த்தர் பாருங்க, அது எவ்வளவு நாள் பொறுப்புன்னு சொல்ற. அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டது மாத்திரம் இல்லைங்க, இங்க ஒரு டிசிஷன் ஆண்டவர் எடுக்கிறாரு. என்னன்னா, இந்த யோசுவா காலேபை தவிர மீது யாருமே என்ன பண்ண மாட்டீங்க, கானான் தேசத்துல பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் ஆண்டவர் இடத்துல ஒரு விஷயம் ஆண்டவர் பாருங்க, 34 சொல்லுது, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படி, அந்த தேசத்தை எத்தனை நாள் சுற்றி பார்த்துருக்காங்க? 40 நாள். 40 நாள் சுற்றி பார்த்துட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த தேசத்தை நம்ம பிரவேசிக்க முடியாது துர்செய்தி பரப்புனாங்க பாரு. அவங்க நிமித்தமா என்ன ஆச்சுன்னா, நீங்க 40 இலக்கத்தின்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாய் நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என்னோட உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீங்க. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு சீக்கிரமாய் கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நினைச்சு அவங்களை கொண்டு வந்தாரோ, இவங்களுடைய முறுமுறுப்புனால அது 40 நாள்ல 40 நாள் இலக்கத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமா மாத்தி 40 வருஷமா என்ன பண்ணாரு, அவருடைய உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை பாருங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம முறுமுறுத்து நம்ம ஒன்னும் சாதிக்க போறது, நம்ம முறுமுறுக்கிறதுனா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஈஸியா பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்ம தூரமா ஆக்கி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய கானான் தேசம், அதுதான் வேவுப்பாக்கு ஆண்டவர் அனுப்பிச்சாரு, போய் பார்த்துட்டு வாங்க பாப்பி, அது முறியடிக்கலான்ட்டு ஆண்டவர் அனுப்புறாரு. ஆனா துர்செய்தி பரப்புறதுமா அது 10 பேர் மாத்திரமல்ல, அந்த 10 பேரோட வார்த்தைகளை கேட்டு இவங்க எல்லாரும் புலம்பி அழுது கல்லெறியும்படியா, மோசே, ஆரோனையும், காலேப், யோசுவா எல்லாரையும் கல்லெறியும்படியா என்ன பண்றாங்க, இவங்க எடுத்தாங்க பாருங்க. அதுதான் இங்க பாருங்க, அதனால ஆண்டவர் பாருங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வருஷம் இன்க்ரீஸ் பண்ணி 40 வருஷமா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கையும் மாத்திட்டாரு பாருங்க. அந்த முறுமுறுக்கு என்பது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டு இருக்குதுங்க. நீங்க ஏன் உனக்கு ஆசீர்வாதம் வரல, ஏன் உன் வாழ்க்கையில சாபமா இருக்குன்னா, நீ இன்னும் முறுமுறுத்து கொண்டே இருக்கிற, எதை பார்த்தா மற்றவனை பார்த்து முறுமுறுக்கிற, உனக்கு உண்டான வச்சு நீயே முறுமுறுத்துக்கோ, நான் என்ன இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் முறுமுறுத்து கொண்டு. எனக்கு அதாவது ஒரு மண்ணா கொடுத்துருக்கிற ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆனா அவங்க எதை பத்தி பண்றாங்க, எனக்கு என்ன பண்றாங்க, எகிப்துல பத்தி யோசிக்கிறாங்க. எனக்கு கொடுத்ததை வைத்து சந்தோஷப்படாமல். ஹல்லேலூயா. இப்ப உனக்கு ஒரு ஆசீர்வாதம், உன் வீட்டுல என்ன ஆசீர்வாதம், அதை வச்சு சந்தோஷப்படும். மற்ற வீட்டை பார்த்து தேவனத்தில் முறுமுறுத்து கொண்டு இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை பார்த்து முறுமுறுத்து பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கும் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் பல வருடங்களாய் மாறி விடுகிறது. ஹல்லேலூயா. போதும் என்ற மனம் நமக்கு இருக்கணும். அப்போ இந்த வாழ்க்கையில நம்ம கொடுக்க ஆசீர்வாதங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது, அந்த ஆசீர்வாதத்தினால் நம்ம மனமேட்டி மடைந்து தேவனை மறந்து விடக்கூடாது. அது முதல் காரியம். 2வது காரியம், நம்ம கொடுக்கப்பட்டதை வைத்து நீங்க முறுமுறுக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளோ கஷ்டப்படும் போது அவங்க அவ்வளோ கஷ்டத்துல இருந்து ஆண்டவர் விடுதலைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். இவங்களுக்கு இது இல்லையா அதுல புலம்பி கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவருக்கு என்ன பண்றாரு, இந்த 26 சொல்லும் போது கூட, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். ஆண்டவர் கேட்கிறாருங்க. அது மாத்திரம் எது வரைக்கும் நான் பொறுப்பேன்னு கேட்கிறேன். ஆண்டவருக்கே பொறுமை இழந்தத்தக்கதா இவங்க என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. இன்னைக்கு உன்னுடைய நிலைமை நினைச்சு பாரு, உன்னை எங்க ஆண்டு கொண்டு வந்திருக்கிறான். இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்தது, மற்றவங்க முன்னாடி நீ எப்படி வாழ்ந்துட்டு இருந்த, உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது, ஆண்டவருக்குள்ள வராதுக்கு முன்னாடி நம்மளுடைய முடிவு எப்படி இருந்திருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை குறித்து நம்ம எவ்வளவு கவலைப்பட்டிருப்போம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இவ்வளவு அளவுக்கு நமக்கு ஒரு தெளிவை கொடுத்து, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கிறார் என்று சொன்ன அநேகமான உயர்த்தி வைக்கிறார் என்றால், இப்ப நம்ம எவ்வளவு ஆண்டவர் உண்மையா இருக்கணும். ஆனா அதை நம்ம மறந்துட்டு என்ன பண்றோம், முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை 2 காரியம் இருக்கக்கூடாதுங்க. நம்ம குடும்பங்களை நம்ம சரி செய்வோம். நம்ம குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதங்க, நீ போகிற, நீ வேலை செய்கிறியா, அதோட ஆசீர்வாத பலனை எல்லாம் கர்த்தர் தான் உனக்கு கொடுக்க நீ உணரணும். ஹல்லேலூயா. என்னுடைய சாமர்த்தியம் என்று சொல்லாது, அதனால நம்ம அழிந்துதான் போவோம். அநேகர் அந்த பெருமையில சொல்லாதீங்க. நீ ஒரு நிலைமையில இருக்கும் போது ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிற ஒரு உயர்வு வந்தோம்னா அவர்கிட்ட விலகணும்னா அது நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு சாபத்தை தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பாருங்க அப்படியே பின்வாங்கி கொண்டே போவாங்க. இன்னைக்கு எல்லாமே பாருங்க நல்ல சபையில இருப்பாங்க, ஒரு உயர்வு வந்த சபையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து, நான் என் கண்ணால் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. வளர்ந்து கொண்டே இருக்கும் போது அது கூட ஆவிக்குரிய காலம் வளர்ந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அது கூட அவிசுவாசம் வளர்ந்து ஆண்டோட்டு பிரியிற மாதிரி வளர்ந்து என்ன பண்ண, அது கூட தேவனை விட்டு விலகி கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2வது காரியம் பாருங்க, முறுமுறுப்பது எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. முறுமுறுத்ததுனால ஈஸியா பெற வேண்டிய சீக்கிரத்து சுலபத்தில் காணாத சுதந்திரிக்க வேண்டிய அவர்கள் பாருங்க 40 வருடமாய் இந்த வனாந்திர அடைய வேண்டிய நிலைமை வந்து விட்டது.
அல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த நாள்ல இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்தது பாருங்க. ஆண்டவர் தேவரே சகலத்தையும் செய்ய நீ செய்ய நினைத்த தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்ப தேவன் எவ்வளவு சகலத்தையும் செய்வாருங்க. அவர் நமக்கு ஆசீர்வாதம் சாபத்தையும் கொடுக்கணும். அப்ப நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நம்ம பிரயாசப்படுவது போல அந்த சாபத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்ம அதுக்கும் பிரயாசப்பட்டு தான் என்ன பண்ணோம், நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கணும். 28ஆம் அதிகாரத்துல சொல்றது போல அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதான் நம்முடைய வீட்டில் உள்ள ஆசீர்வாதம், நம்ம வெளியில உள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டு சொன்னால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். இல்ல அவர் விரோதமா நம்ம எழுந்தோம் என்று சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டா தான் நமக்கு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் முருகுகளை என்ன பண்றாருன்னா அது உள்ள பிரவேசிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாரை நீ அற்பமா நினைச்சியோ, யார் 10 பேர் பேச்சை கேட்டு நீ என்ன பண்ண தேவனை முறுமுறுத்த, அவர்களும் வரமாட்டாங்க, நீயும் வரமாட்ட. ஆனா யார் என்ன பண்ண முறுமுறுக்காமல் ஆண்டவர் செய்வார் என்று சொன்னால் அவர்கள் தான் பிரவேசிப்பான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு முறுமுறுக்கிற குணத்தை நம்மள்ட்ட எடுத்து போகணுங்க. கிறிஸ்துவ முறுமுறுப்போ மன மகிழ்ச்சியா சந்தோஷத்தோடு எல்லாமே தேவன் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து நீ விசுவாசிக்கணும். என்னுடைய சாமர்த்தியம் என்று சொல்லாத, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து மனம் மேட்டி அடையாத, ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் எடுக்கவும் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால சவுலை ராஜாவை மாத்தினார் ஆண்டவர். அதே சவுலை ராஜபாரத்திலிருந்து கர்த்தர் விளக்குறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாளிலே கூட இந்த செய்தி மூலமா அநேக தொடர்பு விசுவாசிக்கிற எல்லா கண்கள் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை மூலமா ஆண்டவரே எங்களோடு பேசினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே கூட கர்த்தா அந்த செய்தி முடிவில் ஆண்டவரே அநேக தொடப்பட்டு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ நாங்கள் முறுமுறுக்காமல் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் மெட்டி அடையாமல் ஆண்டவரே அப்பா பிதாவை எங்களோட சாமர்த்தியம் என்று சொல்லாமல் ஆண்டவரே எல்லாம் அப்பா பிதாவை உமக்கு மேன்மை தரத்தக்க நீங்க உதவி. ஆபிரகாமும் அப்பா யோபும் உயர்ந்தவளா இருந்தாலும் உங்களுக்கு கீழ்ப்படிந்திருப்போம், நாங்களும் கீழ்ப்படிந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த அநேக ஆசீர்வாதம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப முறுமுறுப்பு குணத்தை எடுத்து போடுங்க. அப்ப ஆசீர்வாதத்தை சீக்கிரத்தில் பெற்றுக்களை நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்ப எல்லா துதி கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா என் தேவா.
நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நீரன்றி யாருண்டு நான் பாடி மகிழ என் ரட்சகா என் தேவா. என் ரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா என் தேவா. துன்பத்தின் பாதையில் நான் நடந்த போது என்னை தூக்கி சுமந்தவரே. நான் நம்பும் மனிதர் கைவிட்ட போதும் கரம் பிடித்த என் தேவனே. துன்பத்தின் பாதையில் நான் நடந்த போது என்னை தூக்கி சுமந்தவரே. நான் நம்பும் மனிதர் கைவிட்ட போதும் கரம் பிடித்த என் தேவனே. என் வாழ்வை உமக்காக அர்ப்பணித்தேன் என் ரட்சகா என் தேவா. என் ரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா என் தேவா. என் ரட்சகா என்